வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை மூலம் பல்வேறு மேம்பாட்டு பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் கட்டிடங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் ரூபாய் 188 கோடியே 2 லட்சம் மதிப்பில் பொதுப்பணித்துறை மூலம் பல்வேறு மேம்பாட்டு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா மற்றும் கட்டிடங்கள் திறப்பு விழா மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களின் தலைமையிலும், மாண்புமிகு புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள், மாண்புமிகு புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு கே லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு MH நாஜிம், திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவா, நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சந்திர பிரியங்கா, நிரவி திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு M நாகத்தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் திரு GNS ராஜசேகரன், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு ASPS ரவி பிரகாஷ் IAS, காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் செல்வி லட்சுமி சௌஜன்யா, காரைக்கால் சார்பு ஆட்சியர் செல்வி M பூஜா IAS, புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு வீரசெல்வம், புதுச்சேரி மீன்வளத்துறை இயக்குநர் திரு இஸ்மாயில் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் ராஜாத்தி நகரில் ரூபாய் 48 கோடியே 46 லட்சம் மதிப்பில் 20 லட்சம் கொள்ளளவு உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தல். காரைக்கால் வாய்க்கால் ஜிப்மர் வளம் முதல் காமராஜர் சாலை வரை ரூபாய் 8 கோடியே 54 லட்சம் மதிப்பில் மேம்படுத்துதல். காரைக்கால் வடக்கு தொகுதிக்குட்பட்ட தலத்தெரு, KMG நகர், RP நகர், GN நகர், காளியம்மன் கோவில் தெரு மற்றும் வள்ளியம்மை நகர் உட்புற சாலைகளை ரூபாய் 14 கோடியே 76 லட்சம் மதிப்பில் மேம்படுத்துதல். காரைக்கால் கீழகாசாக்குடியில் உள்ள அம்மையார் நகர் மற்றும் அரவிந்த் நகர், ஃபாத்திமா நகர் ஆகியவற்றின் சாலைகளை ரூபாய் 9 கோடியே 64 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்துதல். இந்திய அரசின் சுற்றுலா அமைச்சகத்தின் பிரசாத் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரேஸ்வரர் ஆலயத்தில் பக்தர்களுக்கான வசதிகள் மற்றும் சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு ரூபாய் 20 கோடியே 37 லட்சம் மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகள் அமைத்தல். திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரேஸ்வரர் கோவில் பயணிகள் இரவு தங்கும் இடம் ரூபாய் 9 கோடியே 98 லட்சம் மதிப்பீட்டிலும், திருநள்ளாறு கீழவூர் திருமண மண்டபம் ரூபாய் 58 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டு திறப்பு விழா மற்றும் காரைக்கால் பொது மருத்துவமனையில் மத்திய அரசின் ஆயுஷ் திட்டத்தின் மூலம் 30 படுக்கைகள் கொண்ட ஆயுஷ் மருத்துவமனை ரூபாய் 8 கோடியே 55 லட்சம் மதிப்பில் கட்டுதல். ரூபாய் 74 கோடியே 12 லட்சம் மதிப்பில் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தில் ஸ்மார்ட் மற்றும் ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி திட்டமானது அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் பணி நிறைவு பெற்ற கட்டிடங்களை மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர், மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முன்னிலையில் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார்கள். மேலும் இந்த விழாவில் அனைத்து துறைகளும், அரசு துறை அதிகாரிகள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், முக்கிய பிரமுகர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அனைத்து விழாக்களையும் சிறப்பித்தார்கள். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் காரைக்கால் மாவட்ட பொதுப்பணித்துறை மற்றும் மீனவர் நலத்துறையின் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் செய்திருந்தார்கள்.
அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவியும் பாராளுமன்ற உறுப்பினருமான அன்னை சோனியா காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மும்மத பிரார்த்தனைகள் நடைபெற்றது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவியும் பாராளுமன்ற உறுப்பினருமான அன்னை சோனியா காந்தி அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் மும்மத பிரார்த்தனைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து முன்னதாக காரைக்கால் மெய்தீன்பள்ளி வீதியில் அமைந்துள்ள தாயராப்பள்ளியில் இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சமீர் அவர்கள் ஏற்பாட்டில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து காரைக்கால் தேவாலயத்தில் மாநில செயலாளர் அருள் டொமினிக் மற்றும் LSP சோழசிங்கராயர் ஆகியோரின் ஏற்பாட்டில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. மேலும் இதைத் தொடர்ந்து காரைக்கால் புறவழி சாலையில் அமைந்துள்ள சப்தஸ்வரம் முதியோர் இல்லத்தில் வட்டார தலைவர் AMK அரசன் அவர்கள் ஏற்பாட்டில் முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரியின் முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான AV சுப்பிரமணியன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் அனைத்தணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை காரைக்கால் சார்பில் தேசிய நுகர்வோர் தினம் முன்னிட்டு அன்னை தெரசா நர்சிங் கல்லூரியில் நுகர்வோர் கருத்தரங்கம் நடைபெற்றது. குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை காரைக்கால் சார்பில் தேசிய நுகர்வோர் தினம் முன்னிட்டு அன்னை தெரசா நர்சிங் கல்லூரியில் நுகர்வோர் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை குடிமைப் பொருள் வழங்கல் துணை இயக்குனர் திரு சச்சிதானந்தம் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு நுகர்வோர் நீதிமன்ற தலைவர் திரு முத்துவேல் அவர்கள் மாணவர்களிடையே நுகர்வோரின் உரிமைகள் மற்றும் சட்டங்களை விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நுகர்வோர் நீதிமன்ற உறுப்பினர்கள் திருமதி ஸ்வேதா, திரு ஆறுமுகம் அவர்களும், அன்னை தெரசா நர்சிங் கல்லூரி முதல்வர் திருமதி ஜெயபாரதி அவர்களும், வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு திருமுருகன் அவர்களும் சிறப்புரையாற்றினார்கள். மேலும் நிகழ்ச்சியில் நுகர்வோர் கூட்டமைப்பு செயலாளர் திரு சிவகுமார், வழக்கறிஞர்கள் திரு செல்வ முத்துக்குமரன், திருமதி அனுதனிசா, அன்னை தெரசா நர்சிங் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை உணவுப் பொருள் வழங்கல் அதிகாரி திரு ராஜி அவர்கள் மற்றும் துறை அதிகாரிகள் மேற்கொண்டனர். புதுச்சேரி போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் CBI விசாரணை நடத்த வலியுறுத்தி காரைக்காலில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தபால் நிலைய முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கோடிக்கணக்கான போலி மருந்துகள் பிடிப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் போலி மருந்து தொழிற்சாலையை கண்டித்தும் இது தொடர்பாக புதுச்சேரி அரசு CBI விசாரணை நடத்த வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தலைமை தபால் நிலையத்தை மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்ட மனிதநேய மக்கள் கட்சியினரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை செய்தனர். முன்னதாக புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலைகளை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட மனிதநேய மக்கள் கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மக்களுக்கு போலி மருந்து கொடுத்து CBI தலையிடு மத்திய அரசே தலையிடு போலி மருந்து கொடுத்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கை கொள்ளாதே மக்கள் கட்சி முற்றுகை தபால் நிலைய முற்றுகை பெருகிவிட்ட போலி மருந்து மீது இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.